Hello aspirants, welcome to Veranda IAS YouTube channel. So TNPC Group 1 exam next month நமக்கு வரப்போகுது. ஸோ Group 1 எக்ஸாமில் ஆப்டிடியூட் பார்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், which is going to be 25 கொஷின்ஸ் நமக்கு இருக்க போகுது. ஸோ அதாவது நியர்லி 37.5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்டிடியூட் மட்டுமே வரப்போகுது. ஸோ இந்த ஆப்டிடியூட் ஓவர் த இயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் மெத்தட்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுற மாதிரியான சம்ஸ் தான் நம்ம வந்து பழைய வருஷங்கள்லாம் பார்த்துருப்போம். பட் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட்லேருந்து டிஎன்பிசி ஃபாஸ்ட் கேல்குலேஷன் மெத்தடுக்கு எவால்வ் ஆகிட்டாங்க. ஸோ லாஸ்ட் இயரோட கொஷின் பேப்பர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸோடைய கமெண்ட்ஸ் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப டைம் கன்சூமிங்கான பேப்பராக இருந்தது அப்படின்றது தான் வந்து ஆப்டிடியூடோட மெயின் கமெண்ட்டாக இருந்தது. ஸோ லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் அப்படி என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க, ஸோ அந்த மாதிரியான கொஷின் பேப்பரை நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம், எப்படி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம், ஸோ அதை தான் நம்ம எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் சால்வ் பண்ணும்போது நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் இங்கே வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2025 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் கேல்குலேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரியான சம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஷார்ட்கட் அப்படின்றது ரொம்ப கம்மியான சம்மில் மட்டுமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய 2025 கொஷின் பேப்பர். ஸோ இந்த 2025 கொஷின் பேப்பரை நம்ம சால்வ் பண்ணும்போது we can able to understand that. ஓகே, ஸோ இப்போ இந்த 2025 கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 1 men, 3 women and 4 boys can do a piece of work in 96 hours அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு men, 3 women ப்ளஸ் 4 பாய்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து எவ்வளோ மணி நேரத்தில் 96 மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய 1 மணி நேரத்து வேலை அப்படின்றது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/96 இருக்கும். ஸோ அப்போ 96 மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 1 மணி நேரத்து வேலை அப்படின்றது 96ல் ஒரு பகுதியை அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நம்ம என்னென்ன எழுத போகிறோம், 1/96 அப்படின்னு எழுதிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க 2 men and 8 boys can do it in 80 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 men நமக்கு 8 பாய்ஸ் சேர்ந்து ஸோ எவ்வளோ 80 மணி நேரத்தில் நமக்கு அந்த வேலையை முடிக்கிறாங்க. தட் மீன்ஸ் 1/80th ஆஃப் தி ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் 2 men and 3 women அப்படின்னு இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 2 menனும் 3 விமென்ஸும் சேர்ந்து எனக்கு எவ்வளோ மணி நேரத்தில் அந்த வேலையை முடிக்கிறாங்க, 120 ஹார்ஸில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. தட் மீன்ஸ் 1/120th ஆஃப் தி ஹவரில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1 ஹவருக்கு அவங்க வேலையை முடிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், கடைசியாக அவன் என்ன கேட்குறான்றதை மட்டும் பாருங்கள். 5 men and 12 boys தான் அவன் கேட்குறான். அப்போ நமக்கு மென்னும் பாய்ஸும் மட்டும்தான் வேணும். ஸோ நமக்கு விமன் தேவை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து விமனை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ விமன் எந்தெந்த ஈக்குவேஷனில் இருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லையும் லாஸ்ட் ஈக்குவேஷனில் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் நம்ம சால்வ் அவுட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் சே சப்ராக்டிங் போத் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் அப்படின்னு நீங்கள் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ men minus 4 boy will be equal to, ஸோ 120லேருந்து 196 1/96 நீங்கள் வந்து மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 120 and 96க்கான LCM அப்படின்றது 480. ஸோ அப்போ அதை மைனஸ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1/480 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது இன்னும் சால்வ் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 4b minus m which will be equal to 1/480 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம men and boys மட்டும் வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் எடுத்தாச்சா. ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 2 men and 8 boys அப்படின்றது 180 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து ஏதாவது எய்தர் பாயையோ இல்லை வந்து மென்னையோ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண வரேன், இந்த ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் நமக்கு என்ன கிடைக்கும், 8 boys minus 2 men which will be equal to 2/480 அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஈக்குவேஷன் பாருங்கள், 8 boy plus 2 men will be equal to 1/80 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை என்னென்னு எழுதிக்கலாம், 6/480 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ அப்படி ஆட் பண்ணுறேன் அப்படின்னும்போது 16b which will be equal to 8/480 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 8/480 அப்படின்றத நீங்கள் இன்னும் ஃபர்தராக எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணலாம், 1/60 அப்படின்னு சிம்ப்ளிஃபை பண்ணலாம்.
ஸோ கடைசியாக 1 பாய் வில் பி ஈக்குவல் டு 1/960 அப்படின்ட்டு இருக்குமா. ஸோ இதை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எதர் இந்த ஈக்குவேஷன்லேயோ இல்லை அந்த ஈக்குவேஷன்லேயோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் சே நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ men will be equal to minus 4/960 which is equal to minus 480 அப்படின்ட்டு இருக்குமா. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 240 அப்படின்ட்டு வருமா. ஸோ இதை அந்த சைடு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் 2 டேபிளால் கேன்சல் பண்ணிக்கோங்க. 2/480 அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா சேம் டினாமினேட்டர் இருக்கும். இந்த -2/480 அப்படின்றத அங்கே கொண்டு போயிட்டிங்கன்னா men will be equal to 1/480 அப்படின்ட்டு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது, கடைசியாக என்ன கேட்குறாங்க, 5 men and 12 boys தான் கேட்குறாங்க. ஸோ 5 men அப்படின்னும்போது 5/480 ப்ளஸ் 12 boys அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம், 960 சொல்லுவோம் இல்லையா. ஸோ 960 அப்படின்ட்டு இருக்கும். 2ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க. 6/480 அப்படின்ட்டு இருக்கும் which is equal to 11/480. ஏன் நம்ம 2ஆல் மட்டும் டிவைட் பண்ணோம், டைரெக்டாக 6ஆலே நம்ம டிவைட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காமன் டினாமினேட்டர் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ 11/480 வருது இல்லையா. ஸோ அப்போ எனக்கு 450 பார்ட்டில் 11 பார்ட் அப்படின்றது எனக்கு 1 hour ஒர்க்காக இருக்கும் அவங்களுடைய, அதாவது 5 men and 12 boys உடைய 1 hour ஒர்க். நமக்கு டோட்டலாக தானே அவங்க கேட்குறாங்க, டோட்டலாக எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாங்க அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த 1 hour ஒர்க்கை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணுவீங்க. அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 480 டிவைடட் பை 11 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 7/11 அப்படின்றது தான் ஆன்சராக இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. 43 7/11 hours அப்படின்றது நம்மளுடைய ஆன்சர். ஓகே. ஸோ இந்த சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேகமாக கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஓகே. ஸோ இதில் எதெல்லாம் நம்ம வேகமாக கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இங்கே யோசிச்சு பாருங்களேன், இதை மைனஸ் பண்ணும்போது நம்ம வேகமாக வந்து எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அப்ளிகேஷன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்ம அப்ளை பண்ணி உள்ளார வந்து சம்மை நம்ம அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறது. ஓகேவா. ஸோ இந்த சம்மை நீங்கள் நம்ம ஷார்ட்கட்டில் நம்மளால் டெஃபினட்டாக போடவே முடியாது. யூ ஹேவ் டு கோ ஃபார் லாங் டிவிஷன் மெத்தட். ஓகே. அண்ட் யூ ஹேவ் டு கோ ஃபார் லாங் ஸ்டெப் மெத்தட் தான் நீங்கள் போயே ஆகணும். ஸோ அப்போ இந்த மாதிரியான சம்மை நீங்கள் என்ன பண்ணணும்னா வேகமாக தான் சால்வ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம் வந்து நமக்கு ஒரு மாதிரி லாங் மெத்தட் மாதிரி கொடுத்துருந்தா இல்லையா. ஸோ இந்த சம் பாருங்களேன், பக்கத்தில் அடுத்த சம்மே என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், த டயகனல் ஆஃப் தி ரெக்டாங்கிள் இஸ் த்ரைஸ் இட்ஸ் ஸ்மாலர் சைடு அப்படின்னு இருக்கான். சரி, ஓகே. இதான் ஒரு ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளோட ஸ்மாலர் சைடு என்னவாக இருக்கும், பிரெத்தாக தான் இருக்கும். ஸோ அப்போ இது பிரெத்து, இது லென்த். எனக்கு எக்ஸாம் என்ன இது எதாவது வேல்யூ கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேல்யூ எதுவுமே நமக்கு இங்கே கொடுக்கல, லென்த்தும் கொடுக்கல, பிரெத்தும் கொடுக்கல. ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், டயகனல் ஆஃப் தி ரெக்டாங்கிள். எனக்கு ரெக்டாங்கிளுடைய டயகனல் அப்படின்றது ஸ்மாலர் சைடை விட 3 மடங்கு இருக்குது அப்படின்றாங்க. அதாவது ஒரு செவ்வகத்தோட மூளை விட்டம் அப்படின்றது அதோடைய சின்ன பக்கத்தோடைய லென்த்தில் 3 மடங்கு இருக்குது அப்படின்றாங்க. அப்போ நம்ம அதை எடுக்கும்போது என்னென்னு எடுக்க போகிறோம், 3 times ஆஃப் பிரெத் அப்படின்னு நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா பிரெத்து தான் எப்போதுமே என்னது சின்னதாக இருக்க போகுது. ஓகே. ஸோ இங்கே அவன் என்ன கேட்குறான் பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் தி லென்த் டு தி பிரெத். கடைசியாக அவன் கேட்கும்போது அவன் என்ன கேட்குறான்னா, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அகலத்துக்கும் எனக்கு நீளத்துக்கும் இருக்கக்கூடிய விகிதத்தை தான் இந்த இடத்துல கேட்குறான். ஸோ அப்போ இந்த இடத்த மட்டும் நீங்கள் தனியாக எடுங்களேன், இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்ட். ஸோ நமக்கு இங்கே இருக்கிறது இட்ஸ் அ ரைட் ஆங்கிள். ஓகேவா. ஸோ ரைட் ஆங்கிள் அப்படின்னும்போது நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணலாம், பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ அப்போ என்னோட ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் விச் வில் பி ஈக்குவல் டு என்னுடைய ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல இதை 9b² அப்படின்ட்டு வருமா. ஸோ இந்த b² இந்த சைட் கொண்டு வந்துட்டிங்கன்னா அகெயின் ஒரு b² which is equal to l² அப்படின்ட்டு இருக்கும். அப்போ இது 8b² which is equal to l² அப்படின்ட்டு இருக்குமா. ஸோ அப்போ அவன் கேட்குறது என்ன, லென்த் டு பிரெத்தோட ரேஷியோ தான் கேட்குறான். அப்போ லென்த்து தான் ஃபஸ்ட் வரும், பிரெத் வந்து நமக்கு அடுத்தது தான் வரும். அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துகிட்டு வரலான்னா 8/1 which is equal to இந்த பிரெத் இந்த சைடு வந்துச்சுன்னா l² breadth². அப்போ ரெண்டு சைடு நம்ம என்ன எடுக்க போகிறோம், ரூட் எடுக்க போகிறோம். ஓகே. லென்த்துக்கும் பிரெத்துக்கும் மட்டும் தானே கேட்டிருக்கான். அப்போ நம்ம ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா இது ரூட் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல இந்த 8ன்றதை நம்ம எப்படி எழுதலாம்னா 4 × 2 அப்படின்னு எழுதலாமா.
ஏன்னா 4ன்றதை நீங்கள் அகைன் எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுத முடியும், சாரி 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுத முடியும். ஸோ அந்த 2 ஸ்கொயர் அப்படின்னு வரும்பொழுது அந்த ஸ்கொயர் ரூட்லேருந்து அது வெளியில் வந்துடும். ஸோ தட் 8 அப்படின்றத நம்ம ஃபைனலாக என்ன எழுதலாம்னா 2 × √2 டிவைடட் பை 1 விச் இஸ் ஈக்குவல் டு லென்த் டிவைடட் பை பிரெத் அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஸோ அப்போ ஃப்ராக்ஷன் கேன் பி கன்வெர்டட் இன்டு ரேஷியோஸ். அப்போ a/b அப்படின்னு நீங்கள் இருக்குது அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், a/b அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். சிமிலர்லி length is to breadth which is equal to 2 √2 is to 1. அப்போ என்ன ஆன்சர், நமக்கு D அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, ஸோ போன செம் நமக்கு ரொம்ப நேரம் நம்ம சம் போடுற மாதிரி இருந்தது. ஓகே, நிறைய ஸ்டெப்ஸு நிறைய கேல்குலேஷன் போடுற மாதிரி இருந்தது. இது ஜஸ்ட்டு கான்செப்ட் மட்டும்தான். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்ததுன்னா நம்ம இவ்வளோ ஸ்டெப் நம்ம போடணும்னு தேவையே கிடையாது. ஓகேவா, ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது நம்ம இவ்வளோ ஸ்டெப் போட்டிருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ஸ்டெப் போட்டிருக்கவே மாட்டோம். நம்ம ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டெப் வந்த உடனே நம்ம டேரெக்டாக எங்கே போய்டும், ஆன்சருக்கு நம்ம போய்டும். ஓகேவா, யா இந்த சம் பாருங்கள். ஸோ x is to 7.5 which is equal to 8 is to y which is equal to 7 is to 17.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு x is to y தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது எக்ஸோ இல்லை ஒய்யோ ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் என்ன இந்த ரேஷியோ மட்டும் எடுத்துக்கிறேன். 8 is to y is equal to 7 is to 17.5. நான் போன சம்மில் தானே சொன்னேன் எனக்கு ஃப்ராக்ஷன்ஸை ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணலாம். சிமிலர்லி நீங்கள் ரேஷியோவை என்னென்னு கன்வெர்ட் பண்ணலாம், ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அப்போ 8/y which is equal to 7/17.5. ஓகே, ஸோ இந்த 17.5ஐ நீங்கள் மேலே கொண்டு வந்துடுங்க, 7ஐ கீழே கொண்டு வந்துடுங்க, ஒய்யை இங்கே மேலே கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்போ y is equal to 8 × 17.5 divided by 7. ஸோ 7ஐயும் 17.5ஐயும் 2.5 டைம்ஸ் நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமா. தென் y will be equal to 20. ஒய்யோட வேல்யூ எவ்வளோ, 20. ஸோ அப்போ x is to y தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ 20ன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸ்ன்னு ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணுமா அப்படின்றது நம்ம ஆப்ஷனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் பாருங்கள், 20 வரக்கூடிய ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ அப்போ அதுதான் ஆன்சர். ஓகே, நம்ம ஸ்கூலில் இல்லை. ஸோ ஸ்கூலில் இருந்தால் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம், ஒய் கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் திருப்பியும் எக்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம அது கரெக்டான்றதெல்லாம் செக் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஆப்டிடியூடில் இருக்கோம் அப்படின்றதுனால ஸோ இந்த சம்மை வந்து ஜஸ்ட் நமக்கு ஒரு ஆன்சர் தெரிஞ்சாலே போதும், we can able to derive the sum. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு மட்டும்தான் எனக்கு 3 வேல்யூ ஏசி அண்ட் டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 3 3 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ ஒய் பார்த்தீங்கன்னா ஒய் எல்லாத்துலேயுமே எனக்கு வேறு வேறு வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒய்யை கண்டுபிடிக்கும் போது ஒய்யை 20ன்னு கண்டுபிடிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு, சம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:20. ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ இந்த சம் பாருங்கள், இஃப் 1600 இஸ் டிவைடட் அமாங் P and Q in the ratio 5:3. ஸோ இந்த 5:3னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா P is to Q அப்படின்றது 5:3 ரேஷியோவில் எனக்கு பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1600 ரூபாயை 5:3 ரேஷியோவில் பிரிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் Qவோட ஷேர் மட்டும் என்னன்னு கேட்குறான். ஸோ Qவோட ஷேர் எவ்வளோ, 3 பங்கு இல்லையா. ஸோ 3 பங்கு டோட்டலாக எவ்வளோ பங்கு இருக்குது நமக்கு, 5 + 3 8. ஓகேவா, ஸோ ஃபார்முலா என்ன, Q டிவைடட் பை P + Q இன்ட்டு அந்த அமௌண்ட் 1600. ஸோ Q எவ்வளோ, 3 இல்லையா. 3 டிவைடட் பை 5 + 3 அப்படின்றது 8 இன்ட்டு 1600. இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 200. ஸோ அப்போ ஃபைனலாக Qவோட ஷேர் எவ்வளோ, 600 அப்படின்றது தான் Qவோட ஷேர். ஓகே, சிம்பிளான சம். எஸ், இந்த மாதிரியான சம் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய சம்ஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா வந்து எப்போதுமே பாலினாமியல்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நிறைய பேர் பார்த்தோன்னே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஓகேங்களா, பட் அவ்வளோ பயப்படுற லெவலுக்கு இது இன்னும் பெரிய சம்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்களேன், 2x² - 3xy. ஸோ நல்லா எடுத்துக்கோங்க, இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு இது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் வந்து என்னதுன்னா எக்ஸு. ஓகே, 2x² எக்ஸ் இருக்கா, அதே மாதிரி 3xyல ஒரு எக்ஸ் இருக்கா. ஸோ அப்போ எக்ஸை மட்டும் நம்ம இதுலேருந்து காமனாக எடுத்தோம் அப்படின்னா, ஸோ நல்லா பாருங்கள், 2x²
மைனஸ் 3xy ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கா. இதுலேருந்து எக்ஸை மட்டும் நான் காமனாக எடுக்கிறேன். எக்ஸை மட்டும் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா 2x மைனஸ் 3xy, சாரி எக்ஸ் வராது, y ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்குமா. இப்போ இந்த எக்ஸை இன்னும் வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் 2x மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். 4x மைனஸ் 6y டு த பவர் ஆஃப் க்யூப். ஸோ இப்போ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 காமனாக இருக்குது இல்லையா. 2வை நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 2வை காமனாக எடுத்து வெளியில் கொண்டு வந்தோம் அப்படின்னா 2 க்யூப் அப்படின்னு ஆகிடுமா. ஸோ உள்ளார என்ன இருக்கும், 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப் அப்படின்ட்டு இருக்குமா. ஸோ அப்போ செகண்டுக்கு நமக்கு அதுக்கான ஃபேக்டர் அப்படின்றது 2 க்யூப் 2x மைனஸ் 3y த ஹோல் க்யூப். ஃபஸ்ட்டு இதோட ஃபேக்டர் அப்படின்றது எக்ஸ் ஸ்கொயர் 2x மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள், a cube மைனஸ் b cube ஃபார்மேட். ஓகே, ஸோ a cube மைனஸ் b cube ஃபார்மேட் அப்படின்னும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை எப்படி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ a மைனஸ் b ஓகேவா இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகே, ஸோ a cube மைனஸ் b cube நம்ம எப்படி பிரிச்சாச்சு, a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு பிரிச்சாச்சு. ஸோ அப்போ நம்ம எல்சிஎம் தானே அவன் கேட்குறான். எல்சிஎம் அப்படின்றது ஹையஸ்ட் பவர்ஸ். ஹையஸ்ட் பவர்ஸ் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல 2 க்யூப் அப்படியே எடுக்க போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எடுக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் ஹையஸ்ட் பவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2x மைனஸ் 3y த ஹோல் க்யூப். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். அப்போ இது எல்லாமே இருக்கிற இது பாருங்கள், 2x க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் 2x மைனஸ் 3y த ஹோல் க்யூப் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். அப்போ இதுதான் நம்மளுடைய எல்சிஎம் டோட்டலாக. ஓகேவா. ஸோ அப்போ நீங்கள் இதை வந்து சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிள் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மூலியமாகவே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஜஸ்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி ஃபேக்டர். ஓகே, பொறுமையாக நீங்கள் ஃபேக்டரை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும், ஈஸியாக இந்த சம்மை சால்வ் அவுட் பண்ணிடலாம். எஸ், அண்ட் டிஎன்பிஎஸ்சி ரெகுலராக இந்த மாதிரி மார்க் பேஸ்டு சம்ஸ் எப்போதுமே கேட்பாங்க. ஓகேங்களா. அண்ட் இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இங்கே நல்லா பாருங்கள். ஸோ ஒரு பாசிங் மார்க் இருக்குது. ஓகே, ஸோ ஏதோ ஒரு மார்க் எடுத்தால் அது பாஸ் மார்க்கு. ஸோ இவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், பீட்டர் காட் 30% ஆஃப் தி மேக்ஸிமம் மார்க் இன் அன் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் மார்க்கில் 30% பீட்டர் எடுத்திருக்கதா சொல்லியிருக்கான். ஆனால் ஃபெயில்டு பை 10 மார்க்ஸ். ஸோ அப்போ பீட்டர் 30% மார்க் எடுத்திருக்கான். ஆனால் 30% மார்க் எடுத்தாலுமே 10 மார்க்கில் என்ன ஆகிட்டான், ஃபெயில் ஆகிட்டான். அப்போ பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு 10 மார்க் கம்மியாக இருக்கான்னு அர்த்தம். 30% மார்க் எடுத்துமே 10 மார்க்கு கம்மியாக இருக்கான். இப்போ அடுத்த கொஷின், அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, பால் அப்படின்னு ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், சேம் எக்ஸாமினேஷன் 40% எடுத்திருக்கான். ஆனால் காட் 15 மார்க்ஸ் மோர் தேன் தி பாசிங் மார்க். 40% ஒரு பையன் மார்க் எடுத்திருக்கான். ஓகே, ஆனால் பாசிங் மார்க்லேருந்து எவ்வளோ மார்க் அதிகமாக இருக்கான், 15 மார்க்கு அதிகமாக இருக்கான். ஓகே, இதுதான் கண்டிஷன். ஸோ இப்போ அவன் என்ன கேட்குறான்னா, வாட் வேர் தி பாசிங் மார்க் இன் தி எக்ஸாமினேஷன். அப்போ பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அதுதான் கேட்குறான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபெயில் பர்சன்டேஜுக்கும் பாஸ் பர்சன்டேஜுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கன்னா 10% டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டாக. ஸோ 30% ஒருத்தன் எடுத்திருக்கான், இன்னொருத்தன் 40% எடுத்திருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10%. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய மார்க் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் பாஸ் மார்க்கை விட 15 அதிகமாக இருக்கான், இவன் பாஸ் மார்க்கை விட 10 கம்மியாக இருக்கான். அப்போ டோட்டலாக இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய மார்க்கோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 மார்க். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய மார்க்கோட டிஃப்ரென்ஸ் 25 மார்க். அப்போ 10% மார்க்குன்றது 25 மார்க்காக இருந்தால், ஓகே, டோட்டலாக 10% மார்க் அப்படின்றது 25 மார்க்காக இருந்தால் 100% மார்க் அப்படின்றது என்னவாக இருக்கும், 250 மார்க் இல்லையா. அப்போ டோட்டல் மார்க் ஆஃப் திஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றது எவ்வளோனா 250. இதில் அவன் என்ன கேட்குறான், பாசிங் மார்க் தானே கேட்குறான். சரி,
இந்த இடத்துல பீட்டர் என்ன பண்ணியிருக்கான், 30% மார்க் எடுத்து 10 மார்க்கில் ஃபெயில் ஆகிருக்கான் இல்லையா. சரி, 250ல் 30% அப்படின்றது எவ்வளோ, 75 மார்க்கு. ஓகேவா. ஸோ 75 மார்க் எடுத்துமே அவன் 10 மார்க்கில் ஃபெயில் ஆகிருக்கான் அப்படின்னா அப்போ மொத்தமாக எவ்வளோ பாசிங் மார்க்காக இருந்திருக்கும், 85 மார்க் அப்படின்றது பாசிங் மார்க்காக இருக்கும். ஏன்னா 85 மார்க் பாசிங் மார்க்காக இருக்கும் பொழுது தான் இவன் 75 மார்க் எடுக்கும்போது 10 மார்க்கில் ஃபெயில் ஆகிருப்பான். இவன் 100 மார்க் எடுக்கும்போது 15 மார்க்கில் பாசிங் மார்க்கை விட அதிகமாக இருந்திருப்பான். ஓகே. ஸோ இதுதான் கண்டிஷன். அப்போ பாசிங் மார்க்கோட வேல்யூ எவ்வளோ, 85 அப்படின்றது தான் பாசிங் மார்க். ஈஸியான கொஷின். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். Akila scored 80% of the mark in an examination. If her score was 576 mark, then find the maximum mark of this examination. ஸோ நமக்கு டிஎன்பிசி குரூப் என்ன 2025 பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன டைம் கன்சூமிங் சம்மும் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரியான ஈஸியான சம்மும் கொடுத்துருக்காங்க. 80% மார்க்கு 576ன்னு சொல்லிட்டான். மொத்த மார்க் எவ்வளோன்னு கேட்குறான். ரொம்ப சிம்பிள். எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, 576 into 100 divided by 80. ஓகே. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இது 72 டைம்ஸ் கேன்சல் ஆகுமா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 720 மார்க் அப்படின்றது தான் டோட்டல் மார்க்காக இருக்கும். ஓகே. ஸோ 80% ஆஃப் மார்க் வந்து 576 அப்படின்னா 100% ஆஃப் மார்க் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 100/80 நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அவ்வளோதான் விஷயம். மிஸ்ஸிங் நம்பர்ஸ். எஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் கான்செப்ட் தான். ஓகேவா. ஸோ இதில் அப்படி என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த சீரீஸே எடுங்களேன். 0.5, 0.6, 1.5, 4, 8.9. ஓகே. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்க சீரீஸ். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 0.1. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள் 0.9. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 2.5. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 4.9. ஓகேவா. ஸோ நிறைய பேர் இதை என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, டக்குன்னு இதை பார்த்துட்டு ஒரு தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து 0.1 த ஸ்கோர்னா ஹோல் ஸ்கொயர், 0.3 ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்படி போடவே கூடாது, அது தப்பு. ஏன்னா 0.3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 0.09 அப்படின்னு வந்துடும். இது 0.01 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ இப்படி யோசிச்சுருந்தீங்கன்னா இது தப்பு. ஓகே. நிறைய பேர் இந்த நம்பர்ஸை பார்த்தோன்னே, ஏன்னா 1, 9, 25, 49 இது எல்லாமே வந்து ப்ரைம் நம்பரோட ஸ்கொயர்ஸ். 1 ஸ்கொயரு, 3 ஸ்கொயரு, 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயர். ஸோ இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு டக்குன்னு என்ன தோணுன்னா அந்த ஸ்கொயர் தான் தோணும். அதுக்காக தான் சம்ம இப்படியே வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. பட் இந்த இடத்துல செகண்டரி டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 0.8. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.6. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2.4. ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகுது, எல்லாமே 0.8 டபுளாக வந்து எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு அடுத்தது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.2 நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 0.8, அப்புறம் அது டபுள் ஆனோடனே 1.6 அப்புறம் 1.6 ஆட் ஆகிருக்கு. அது டபுள் ஆனால் அதோட 0.8 ஆட் ஆனால் நமக்கு 2.4 இல்லையா. அதை நம்ம ஆட் பண்ணும்போது 4.9. அகெயின் திருப்பி 0.8 நீங்கள் ஆட் பண்ணும்போது 3.2 வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 8.1 அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ 8.1ஐயும் 8.9ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அடுத்த நம்பர் அப்படின்றது 17 அப்படின்றது தான் அதோடைய வேல்யூவாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் மட்டும் எடுக்காமல் செகண்ட் டிஃப்ரென்ஸ் எடுத்து அதோடைய சீரீஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி செக் போட்டிங்கன்னா தான் இந்த சம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா. எஸ். ஓகே. இந்த சம்மே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே யூபிஎஸ்சி பேட்டர்னில் எப்போதுமே ரெகுலராக கேட்கக்கூடிய சம்ஸ். டிஎன்பிசியில் லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸாக இந்த மாதிரியான சம்ஸ் கேட்டுட்ருக்காங்க. லைக் எப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த அகெயின் ஆன்சருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்லேயே ஆன்சராக இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது நமக்கு ஆன்சர் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கொஷின் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ABCDE
அண்ட் எஃப் ஆர் கசின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, 6 பேர் இருக்காங்க, 6 பேர் கசின்ஸ்ன்னு சொல்கிறான். நோ 2 கசின்ஸ் ஆர் ஆஃப் சேம் ஏஜ். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா யாருமே இந்த இடத்துல எனக்கு சேம் ஏஜ் இல்லை அப்படின்றாங்க. அப்போ நோ 2 கசின்ஸ் அப்படின்ற பொழுது எனக்கு 2 பேர் மட்டும் இல்லை, அதாவது எந்த 2 பேருமே எனக்கு வந்து சேம் ஏஜ் இல்லை அப்படின்றான். எந்த 2 பேர் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்ல வரான்னா யாருமே எனக்கு சேம் ஏஜில் இல்லை அப்படின்றான். நெக்ஸ்ட்டு, த யங்கஸ்ட் இஸ் 17 இயர்ஸ் அண்டு த ஓல்டஸ்ட் இ இஸ் 22. அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் அவன் கிளியராக என்ன சொல்லிட்டான்னா இ அப்படின்ற பர்சன் தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட்டு, அவனுக்கு 22 வயசு. ஸோ அப்போ இ அப்படின்ற ஒரு பர்சனோட வயசு 22, இது ஃபிக்ஸட். அப்போ 22 வயசு யாருமே இருக்க போகிறது கிடையாது. மீதி 5 பேருமே 22 வயசு அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, எஃப் இஸ் சம்வேர் பிட்வீன் பி அண்ட் டி. எஃப் அப்படின்ற பர்சன் டிக்கும் நடுவில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒன்று பியை விட வந்து எஃப் பெரியவனாக இருக்கலாம், அதை விட வந்து டி பெரியவனாக இருக்கலாம், இப்படி ஒரு கண்டிஷன். இல்லை அப்படின்னா டியை விட எஃப் பெரியவனாக இருக்கலாம், எஃப்பை விட பி பெரியவனாக இருக்கலாம், இது ஒரு கண்டிஷன். அப்போ இந்த 2 கண்டிஷன் நம்ம இதுலேருந்து நம்மளால் டிரைவ் பண்ண முடியும். அடுத்து என்ன சொல்கிறான் பாருங்கள், ஏ இஸ் ஓல்டர் தேன் பி அப்படின்றான். ஸோ அப்போ ஏ எனக்கு பியை விட ஓல்டராக இருக்கான் அப்படின்றது கண்டிஷன். ஏ அப்படின்ற பர்சன் பியை விட ஓல்டராக இருக்கும். ஓகே, அடுத்து சி இஸ் ஓல்டர் தேன் டி. சி அப்படின்ற பர்சன் டியை விட ஓல்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்குறான். அப்போ இந்த இடத்துல நான் உனக்கு கண்டிஷன்லாம் கொடுத்துட்டேன், எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது பாசிபிள் அப்படின்னு கேட்குறான். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், டி இஸ் 20 இயர்ஸ் ஓல்டு அப்படின்றான். ஸோ அப்போ டி அப்படின்ற பர்சன் 20 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும் பட்சத்தில் என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் பாசிபிலிட்டியில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ டி 20 வயசாக இருக்குது அப்படின்னா எஃப் 19 வயசு, பி வந்து 18 வயசு அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். சரி, பி வந்து 17 இல்லைனா 18 வயசு. ஏன்னா எஃப் இஸ் சம்வேர் பிட்வீன் பி அண்ட் டி தான் கொடுத்துருக்கான். எஃப் வந்து டிக்கும் நடுவில் தான் இருக்கதா சொல்லியிருக்கான். பிக்கு உடனே அடுத்த வருஷம் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லவே கிடையாது. ஸோ அப்போ பியோட வயசு 17 இல்லை 18 எது வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 22 அப்படின்றது ஈயோட வயசு, கண்டிப்பாக வந்து ஈயோட வயசாக இருக்குமா? அப்போ மேபி ஓகேவா சியோட வயசு 21 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 21 இருந்தது அப்படின்னா டியை விட சி பெரியவன், கரெக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், டி 20 அப்படின்ற வயசு வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இன்கேஸ் பியோட வயசு 17 இருந்திருந்தா, ஏயோட வயசு 18 இருந்திருந்தா ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி அப்படின்ற கண்டிஷனும் எனக்கு இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ செகண்ட் கண்டிஷன் பாருங்களேன், எஃப் இஸ் 18 இயர்ஸ் ஓல்டு. எஃப் 18 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னா இப்போ இன்கேஸ் பி 17 வயசு, டியோட வயசு வந்து 19 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் ஏவோட வயசு 20, சியோட வயசு 21, ஈயோட வயசு எப்போதுமே ஃபிக்ஸட் 22ன்றது ஈயோட வயசு கண்டிப்பாக. ஸோ அப்போ இதில் எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதா? பிக்கும் டிக்கும் நடுவில் எஃப் வரான், ஏ வந்து பியை விட பெரியவனாக இருக்கான், சி வந்து டியை விட பெரியவனாக இருக்கான். அப்போ எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இதுவுமே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன் எஃப் இஸ் 19 இயர்ஸ் ஓல்டு அகெயின். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்த மாதிரி எஃப் வந்து 19 வயசாக இருக்குன்ற பட்சத்தில் இன்கேஸ் டி வந்து எனக்கு 20 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பியோட வயசு எனக்கு 17 இருக்குது அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ பாருங்களேன், எஃப் இஸ் 20 இயர்ஸ் ஓல்டு, எஃப்போட வயசு 20 அப்படின்னா டியோ இல்லை பியோ யாரோ ஒருத்தர் வந்து 21 வயசு கண்டிப்பாக இருக்க தான் போகிறாங்க. ஓகே, லெட்ஸ் சே ஏ அண்ட் பி என்ன ஏ அண்ட் சி வந்து 18 17 அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் பி வந்து 17ன்னு வச்சுக்கிட்டாலுமே இப்போ ஏ வந்து பியை விட பெரியவன், ஓகே அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஆனால் சி டியை விட பெரியவன் அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா எனக்கு 22 வயசு அப்படின்றது இ அப்படின்ற பர்சன் தான், அது ஃபிக்ஸட், அது மாற போகிறது கிடையாது. ஸோ எஃபோட வயசு 20 இருந்ததுன்னா யாராவது ஒருத்தர் 21 வயசு கண்டிப்பாக இருக்க தான் போகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அது டியாவோ பியாவோ யாரோ ஒருத்தவங்க இருக்க தான் போகிறாங்க. அதை விட இ மட்டும்தான் பெரியவனாக இருப்பான், ஏவும் சியும் பெரியவனாக இருக்க முடியாது. ஸோ அப்போ இந்த ஒரு கண்டிஷன் தான் இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ டி தான் நம்மளுடைய ஆன்சர். அவன் என்ன கேட்குறான், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்டிஷன் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? எது நடக்கவே நடக்காது அப்படின்னு கேட்டிருக்கான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில். எனக்கு இந்த டி ஆப்ஷன் அப்படின்றது தான் நடக்கவே நடக்காது. ஸோ அப்போ அதுதான் நம்மளுடைய ஆன்சர்.
சரி, இந்த கொஷின் பாருங்கள். இன் எ டைஸ் 2 is adjacent to 3, 5, 6. சரி, ஒரு டைஸ் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைஸ் அப்படின்றது ஒரு கியூபு வித் 6 ஃபேஸஸ், கரெக்டாக? ஓகே, நான் இப்போ இந்த கியூபை நான் பிரிக்கிறேன். ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் இந்த ஃபேஸுன்னு வச்சுப்போம், இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ். ஓகே, இதை சுற்றி எனக்கு எத்தனை 1 2 3 4 ஃபேஸ் வருது இல்லையா? ஸோ அந்த 4 ஃபேஸ் தான் ஓகே, இதுதான் இந்த 4 ஃபேஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த இந்த 2க்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ். ஓகே, அவன் என்ன சொல்கிறான், இது 2 அப்படின்னும் பொழுது அட்ஜசண்ட்டாக எனக்கு என்னென்ன இருக்குன்றான், 3, 5, 6 அப்படின்ட்டு ஒன்று இருக்குன்றான். ஓகே, தென் விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் நெசசரிலி ட்ரூ. எது வந்து எனக்கு உறுதியாக எனக்கு வந்து எது வந்து ட்ரூவாக இருக்கும் அப்படின்றான். ஓகே, உறுதியாக எப்படி ட்ரூவாக இருக்கும் அப்படின்றது தான் கேட்குறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 3 is adjacent to 6. ஓகே, 3 is adjacent to 6னா இப்போ இந்த பாருங்கள் 2க்கு பக்கத்தில் 3, 5, 6 அப்படின்ட்டுனா ஏதோ ஒரு 2 நம்பர் அட்ஜசண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 3, மேலே 5, இங்கே 6 இருக்குது அப்படின்னா எனக்கு 3 and 5 அப்படின்றது பக்கத்தில் தான் கண்டிப்பாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ மேபி அவன் என்ன சொல்கிறான், 2ன்றது 3, 5, 6க்கு அட்ஜசண்ட்டாக இருக்குது. 6 இங்கே இருந்தாலும் அட்ஜசன்ட் தான், இங்கே இருந்தாலும் அட்ஜசன்ட் தான். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 இந்த இடத்துல இருந்தாலும் அட்ஜசன்ட் தான், இந்த இடத்துல இருந்தாலும் அட்ஜசன்ட் தான். அதே மாதிரி 5 இங்கே இருந்தாலும் அட்ஜசன்ட் தான், இங்கே இருந்தாலும் அட்ஜசன்ட் தான். ஓகேவா? 3 is adjacent to 6 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். மேபி 6 இங்கே இருந்தால் இந்த கண்டிஷன் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆனால் 6 இங்கே ஆப்போசிட்டில் இருந்தது அப்படின்னா இந்த கண்டிஷன் எனக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இது மேபி அப்படின்ற கண்டிஷன் தான். நெசசரிலி ட்ரூவாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகே, இதுவே பாருங்கள், இந்த பி ஆப்ஷன் பாருங்கள், 1 is adjacent to 4. ஸோ அப்போ இந்த இடத்துல 2 வேல்யூ தான், மீதி 2 வேல்யூ தானே நமக்கு மிஸ்ஸிங்கில் இருக்குது. ஸோ அப்போ 1 இங்கே இருக்கலாம், இல்லை இந்த இடத்துல இருக்கலாம். அதே மாதிரி 4 இங்கே இருக்கலாம், இல்லை இந்த இடத்துல இருக்கலாம். ஆக மொத்தம் 1ம் 4ம் எனக்கு எப்போதுமே என்னவாக இருக்க போகுது, கண்டிப்பாக அட்ஜசண்ட்டாக தான் இருக்க போகுது. ஓகேவா? இந்த மேபி மே நாட் பி கண்டிஷன் அப்படின்றது கிடையவே கிடையாது. 1 எனக்கு 2க்கு பக்கத்தில் இருந்தாலும் சரி, எனக்கு 2க்கு ஆப்போசிட்டில் இருந்தாலுமே சரி, 1 and 4 எனக்கு எப்போதுமே என்னவாக இருக்க போது, இட் இஸ் அட்ஜசன்ட். ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் டெஃபினட்டாக ட்ரூ நமக்கு. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு டெஃபினட்டாக ட்ரூ அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் அப்படின்றலாம் செக் பண்ணணும்னு தேவையே கிடையாது. ஓகே, 2024ஓட நீங்கள் கீ எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா நிறையா கொஷினுக்கு A பார் B, C பார் D, இல்லைனா A பார் C அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்றது கூட வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஎன்பிசி கரெக்ட் அப்படின்னு சொல்லி மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு ஆப்ஷன் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருது, அது கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நீங்கள் சர்க்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த கொஷினுக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகிடுங்க. திருப்பி அடுத்தது செக் பண்ணிகிட்டு இருக்கணும்னு தேவையில்லை. எப்போ நீங்கள் அப்படி செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் டி ஆப்ஷனில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போத் A and B அப்படின்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ 2 ஆப்ஷனுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இல்லை B and C அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க, போத் C and B அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் C ஆப்ஷனும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு பிலேயோ இல்லை ஏலேயோ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஆப்ஷனை செக் பண்ணணும்னு தேவையே கிடையாது. ஓகேங்களா? அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே டைமை நமக்கு சேவ் பண்ணும். ஸோ இந்த சம் பாருங்க, 5 girls are sitting in a row. 5 பேர் எனக்கு ரோவில் உட்கார போகிறாங்க. ஓகே, ரோசி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி அண்ட் அபி. ரோசி அப்படின்ற பர்சன் எனக்கு சிவநந்தி பக்கத்துலேயும் உட்கார மாட்டாங்க, அபி பக்கத்துலேயும் உட்கார மாட்டாங்க. ஓகேவா? அனுராதா இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி. அனுராதா அப்படின்றவங்க சிவநந்தினி பக்கத்தில் கண்டிப்பாக உட்கார மாட்டாங்க. ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா. ஓகே, ரோசியும் மோனிகாவும் எனக்கு பக்கத்தில் உட்காருவாங்க. ஓகே, ஃபைன். மோனிகா இஸ் அட் தி மிடில் இன் தி ரோ. அப்போ மோனிகா அப்படின்ற பர்சன் 5 பேரில் மிடில் இருக்க போகிறாங்க. இவங்களுக்கு பக்கத்தில் ரோசி அப்படின்ற ஒரு பர்சன் உட்கார போகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், தென் அனுராதா இஸ் அட்ஜசன்ட் டு ஹூம் அவுட் ஆஃப் தி ஃபாலோயிங் அப்படின்றான். ஸோ அனுராதா அப்படின்றவங்க யாருக்கு பக்கத்தில் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இங்கே கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த இடத்துல அனுராதாவை நான் இங்கே உட்கார வச்சேன் அப்படின்னா எனக்கு சிவநந்தினியோ இல்லை வந்து அபி இங்கே வந்துடுவாங்க. ஏன்னா சிவநந்தினி பக்கத்தில் அனுராதா உட்கார மாட்டாங்க இல்லையா. ஈவந்தோ அபி இங்கே வந்துட்டா சிவநந்தினி எங்கே வருவாங்க, ரோசி பக்கத்தில் வருவாங்க. நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, ரோசி சிவநந்தினி பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. அப்போ டெஃபினட்டாக வந்து யார் இங்கே உட்காருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுராதா தான் உட்கார்றதுக்கு ஒரே பாசிபிலிட்டி. ஏன்னா அனுராதா இருந்தால் எனக்கு சிவநந்தினி பக்கத்தில் உட்கார முடியாது. ஸோ அனுராதா யாருக்கு பக்கத்தில் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோசிக்கு பக்கத்தில் உட்கார்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகே. பாஸ். கண்டினியூவா பாஸ் பண்ணிடலாம். லைக் எடிட் பண்ணும்போது கட் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணுற ஸ்டார்ட். ஸோ இந்த சம் பாருங்க. 8 men working 9 hours a day complete a piece of work in 20 days. In how many days can 12 men working 10 hours a day complete the same piece of work? இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வார்த்தை நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேம் பீஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்றது தான் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேவா. ஸோ என்ன கொடுக்குறான், ரெண்டுமே எனக்கு ஒரே வேலை தான் அப்படின்றான். ஓகே. அப்போ ஒர்க்கு நமக்கு சேம் தான். ஸோ ஒர்க்கை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஹவு many men's working for how many hours, ஓகே, ஒர்க்கிங் ஃபார் how many days. இதுதான் என்னுடைய டோட்டல் ஒர்க்காக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இதே ஒர்க்கை தான் யார் பண்ணுறா, எனக்கு 12 மென் பண்ணுறான். எவ்வளோ மணி நேரம் பண்ணுறாங்க, 10 மணி நேரம் பண்ணுறாங்க. ஆனால் எத்தனை நாள் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அதை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம், எக்ஸ்ன்னு நம்ம எடுக்க போகிறோம். ஓகே. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ அப்படின்றத 8 into 9 into 20 divided by 12 into 10. ஸோ இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 2 times 6 times 3 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 times 3 times 4. அப்போ x is equal to 12. அப்போ எவ்வளோ நாளில் வேலையை முடிக்கிறாங்க, 12 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த சம் பாருங்க. 3 circle of radius 3.5 cm are placed in such a way that each circle touches other two. ஓகே. ஸோ அப்போ இந்த சர்க்கிளை எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு சர்க்கிள் அடுத்த இன்னொரு 2 சர்க்கிளை வந்து டச் பண்ணுற மாதிரி வைக்கிறதா சொல்கிறோம். ஓகே. ஸோ த ஏரியா ஆஃப் தி போர்ஷன் என்க்ளோஸ்டு பை தி சர்க்கிள் இஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல அவன் என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்க்ளோஸ்டு ஏரியா எவ்வளோ அப்படின்றது தான் இந்த இடத்துல கேட்குறான். ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ 3 ரேடியஸ் இருக்குமா, சாரி 3 சென்டர் பாயிண்ட் இருக்குமா, இது எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஏன்னா எல்லா சர்க்கிளோட ரேடியஸும் 3.5 இல்லையா. அப்போ இது 3.5 அப்படின்னா நம்மளோட டயமீட்டர் என்னவாக இருக்கும், இந்த இடத்துல 2r வந்துருமா, இது 2r அப்படின்னு வந்துருமா. ஸோ 2r அப்படின்றது 7 இல்லையா. அதே மாதிரி இந்த பார்ட்டும் 7, இந்த பார்ட்டும் 7. அப்போ இது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கரெக்டாக. ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன கேட்குறான், என்க்ளோஸ்டு போர்ஷன் தான் கேட்குறான். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக என்ன வரும், √3/4 இன்ட்டு ஏ. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஏ ஸ்கொயர்னு சொல்லுவாங்களா, √3/4 ஏ ஸ்கொயர்னு சொல்லலாமா. இல்லை அப்படின்னா அந்த ஏ அப்படின்றத என்னன்னு நம்ம சொல்லலாம்னா 2r அப்படின்னு நம்ம சொல்லலாமா. ஏன்னா சைடோட வேல்யூ எவ்வளோ, நமக்கு 2 times ஆஃப் ரேடியஸ் அப்படின்றது தான் சைடோட வேல்யூ. இதை நீங்கள் சொல்லும்போது என்னன்னு சொல்லிக்கலாம்னா 2r the whole square அப்படின்னு சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா செக்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா. அப்போ மொத்தம் எத்தனை செக்டார் இருக்குது, 3 செக்டார் இருக்குது இல்லையா. ஸோ ஒவ்வொரு செக்டார், சின்ஸ் இட் இஸ் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்,
எல்லா ஆங்கிளுமே நமக்கு என்ன டிகிரியில் இருக்க போது 60 டிகிரியில் இருக்க போகுது. அப்போ நம்ம செக்டாரோட ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா 3 செக்டார் வரப்போகுது. ஸோ டோட்டலாக 60/360 இன்ட்டு πr², இதுதான் கண்டிஷன். ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 120 டைம்ஸ் 1 டைம், இது 2 டைம். அப்போ ஃபைனலாக உங்களுக்கு இதுலேருந்து கிடைக்கக்கூடியது π/2 r². ஓகே, இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா √3 இன்ட்டு 4r² டிவைடட் பை 4ன்னு இருக்குமா, இந்த 4ம் 4ம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா √3 r² அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல நமக்கு ட்ரையாங்கிளையும் செக்டாரையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா என்க்ளோஸ்டு ஏரியா எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருமா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், √3 r² மைனஸ் πr² டிவைடட் பை 2. ஓகே, r² காமனாக வெளியில் எடுத்துருங்க. r² காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா √3 மைனஸ் π/2. ஓகே, பையோட வேல்யூ 3.142 அப்படின்ட்டு வருமா. ஸோ √3யோட வேல்யூ 1.732 அப்படின்ட்டு வருமா. ஸோ அப்போ r² வில் பி ஈக்குவல் டு நமக்கு 3.5 the whole square, அதாவது 12.25. ஓகேவா. ஸோ அப்போ 12.25 இன்ட்டு 1.732 மைனஸ் பை அப்படின்றது 3.142வா, அதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 1.571 அப்படின்ட்டு இருக்குமா. ஸோ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் அகைன் நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 0.161 அப்படின்ட்டு இருக்குமா. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வேல்யூ அப்படின்றது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.967 cm² வரும். ஸோ அப்போ இந்த சம்மு கஷ்டம் கிடையாது. என்ன பிரச்சனை அப்படின்னா டெசிமலில் நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடியெல்லாம் டிஎன்பிசியில் எப்படி கேட்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பை வச்சோ இல்லை √3 வச்சோ ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் கொடுத்துருவான். இந்த இடத்துல நீங்கள் √3யோட வேல்யூ பையோட வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி டெசிமலில் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் திருப்பி டெசிமல் மல்டிப்ளிகேஷன் வேறு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் இங்கே ஒரே ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த சம்மு நீங்கள் ஃபாஸ்ட் கால்குலேஷன் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், we can able to solve it. ஓகேவா. ஸோ அப்போ நீங்கள் எதுலலாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், டெசிமல் அப்ளிகேஷனில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சம்மை ஈஸியாக போட முடியும் அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் போட முடியும். ஓகே. சரி, if the difference between the simple interest and compound interest for 3 years is at 5% is ₹183 அப்படின்னு சொல்லிட்டான். சரி, நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா P இன்ட்டு R/100 the whole square into 3 plus R/100. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இதோட வேல்யூ அவன் என்னன்னு சொல்லிட்டான் 183 அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா. ஸோ அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ, நமக்கு இந்த இடத்துல பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் நமக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 183 which is equal to P இன்ட்டு ஆரோட வேல்யூ எவ்வளோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 இல்லையா, 5 divided by 100, 3 plus 5/100. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 183 which is equal to P into 1/20 the whole square into 305 divided by 100 அப்படின்ட்டு இருக்குமா. ஓகே. ஸோ இதை இன்னும் ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி வரும், இந்த 1/20 அப்படின்றத 1/400 அப்படின்னு எடுக்கலாமா. ஸோ P மட்டும் நீங்கள் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. 183 கீழே வந்து 400 இருக்கும் இல்லையா, அது மேலே வந்துடும் இன்ட்டு 400, இங்கே உள்ள 100 வந்து மேலே வந்துடும், கீழே டிவைடட் பை 305. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 305 அப்படின்றது நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், நமக்கு நோன் வேல்யூ அப்படின்றது 5ஆல் டிவைட் பண்ணுறது தான். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 61 டைமா, இது நமக்கு 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 20 டைம்ஸ் வருமா, 61
3s are 183. ஓகே, அப்போ 3 400s are 1200. 1200 into 20 அப்படின்றது எவ்வளோ, which is nothing but 24,000 அப்படின்றது தான் நமக்கு ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ அந்த ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணனால ஈஸி. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years உடைய ஃபார்முலா P into R by 100 the whole square 3 plus R by 100. இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னாலே ஆன்சர் நமக்கு ஈஸியாக டிரைவ் ஆகிடும். ஓகே, இதில் நார்மலாக காமனாக எல்லோரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இதை 3.05 அப்படின்னு சொல்லி சில பேர் டெசிமலாக மாற்றி வச்சுப்பீங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 25/10,000 அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வச்சுப்பீங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களோட வேல்யூ பெருசாக மாறிடுது. பெருசாக மாறும்பொழுது டைம் இன்னும் அதிகமாகிடும். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி, இந்த சம் பாருங்க. ரமேஷ் deposited 15,600 in a fixed deposit at 10% per annum simple interest. After every second year he adds his interest earning to the principal அப்படின்றாங்க. ஸோ அவனோட பிரின்சிபலுக்கு ஒவ்வொரு 2 வருஷம் கழித்து அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ த இன்ட்ரெஸ்ட் ஆடட் அட் தி எண்ட் ஆஃப் தி 4th year என்ன அப்படின்றது தான் இங்கே கொஷின். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு ஸோ 15,600ல் 10% அப்படின்றது எவ்வளோ, 1560 இல்லையா. 2வது வருஷம் அதே மாதிரி 1560 அப்படின்றது என்ன டோட்டலாக ஆட் ஆயிருந்தது அப்படின்னா, அப்போ அவனுக்கு 2 வருஷம் கழித்து 3120 ரூபா அவன் எதில் ஆட் பண்ணியிருப்பான், அவனுடைய பிரின்சிபலில் ஆட் பண்ணியிருப்பான். அப்போ அவனுடைய புது பிரின்சிபல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,720 அப்படின்றது அவனுடைய புது பிரின்சிபலாக மாறி இருக்கும். இப்போ 3வது வருஷம் அவனுக்கு கிடச்ச வட்டி அப்படின்றது என்னவாக இருந்திருக்கும், 1872. திருப்பி 4வது வருஷம் எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கும், 1872. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3744 அப்படின்றது 4 வருஷத்தோட முடிவில் அவன் என்ன பண்ணியிருப்பான், அதை கொண்டு போய் அவனுடைய அசலில் ஆட் பண்ணியிருப்பான். அப்போ ஆன்சர் எவ்வளோ, 3744 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, இல்லை காமனாக பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, 3வது வருஷத்தில் 1872 ரூபா வந்து அவனுக்கு வட்டி கிடச்சிருக்கும் இல்லையா, அதை வந்து 4வது வருஷம் ஆட் பண்ணுறதா நிறைய பேர் அஷ்யூம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா 1872ன்னு போடுவாங்க. அது தப்பு. ஓகே, அவன் என்ன சொல்கிறான், அட் தி எண்ட் அப்படின்றான். ஓகே, 4வது வருஷத்தோட முடிவில் எனக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறதா தான் இவங்க சொல்லியிருக்கான். 4வது வருஷத்தோட முடிவில் அவன் 3744 ரூபா அவனுக்கு என்ன பண்ணியிருப்பான், அவனுடைய அசலில் ஆட் பண்ணியிருப்பான். இதுதான் ஆன்சர். ஸோ இது கொஞ்சம் பெக்யூலியரான சம்ம. இங்கே பாருங்கள், A, B and C டுகெதர் அக்கௌண்ட்ஸ் டு ₹33,300. ஓகேவா, ஸோ ABC 3 பேரும் சேர்ந்து எனக்கு 33,300 ரூபா சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இஃப் தே ஸ்பெண்ட் 80%, 85% and 75% ஆஃப் their respective incomes, ஸோ their savings are 7:6:9 அப்படின்னு இருக்கான். ஸோ வாட் இஸ் தி சேலரி ஆஃப் பி. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல அவன் என்ன சொல்லியிருக்கான்னா 3 பேரோட செலவை மட்டும் கொடுத்துட்டான். 80%, 85%, 75% அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சேவிங்ஸோட ரேஷியோ அவன் வேணும்னு சொல்லிட்டான் 7:6:9 அப்படின்னு சொல்லிட்டான். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 80% வந்து ஏ செலவு பண்ணுறான் அப்படின்னா 20% அவன் சேமிக்கிறான்னு அர்த்தம். 85% பி செலவு பண்ணுறான் அப்படின்னா 15% அவன் சேமிக்கிறான். 75% சி செலவு பண்ணுறான் அப்படின்னா 25% அவன் சேமிக்கிறான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு 20% ஆஃப் ஏ இஸ் டு 15% ஆஃப் பி இஸ் டு 25% ஆஃப் சி அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 7:6:9 அப்படின்னு சொல்லி அவனே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, ஸோ ஏவுடைய 20%, பியோடைய 15%, சியோடைய 25% அப்படின்றது 7:6:9 அப்படின்னு சொல்லி அவனே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%, ஏவுடைய 20% அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பியோடைய 15% என்ன அப்படின்றது, சியோடைய 25% என்ன அப்படின்றத நம்ம ரேஷியோ ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டலாக கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் இதை எப்படி எடுப்பீங்க, 20/100
ஏ அப்படின்னு எடுப்பீங்களா? 15/100 பி அப்படின்னு எடுப்பீங்களா? அதே மாதிரி 25/100 சி அப்படின்னு எடுப்பீங்களா? ஸோ 1/5 ஆஃப் ஏ, அதாவது A/5 இஸ் டு நமக்கு 3B/20 இந்த இடத்துல C/4 which is equal to 7:6:9 அப்படின்னு எடுத்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ காமன் ரேஷியோவை நீங்கள் இதை மாற்றிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இது என்னவாக இருக்கும்போது டோட்டலாக 20 மாற்றிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு மேலே சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? 4 times of A is to 3 times of B is to 5 times of C is equal to, so 140 is to 120 is to 180 அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? 4 times of A will be equal to 140. அதே மாதிரி 3 times of B and 5 times of C is equal to அப்படின்ற மாதிரி நீங்கள் இதை பிரிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா அப்போ 4A அப்படின்றத 140x அப்படின்னு எடுத்துகிட்டு வரலாமா? ஓகே, இது எல்லாமே எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு ரேஷியோஸில் மட்டும்தான் தெரியும். நம்ம இதை எப்படி எடுத்துகிட்டு வரோம்? நம்பர்ஸாக கொண்டு வரோம். அப்படி நம்பர்ஸாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ A will be equal to 35x அப்படின்னு எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி B will be equal to 120 divided by 5 இருக்கும் இல்லையா? எஸ், 24x. and C will be equal to 3 times of B இல்லையா? 3 times of B அப்படின்னா 40x and C is equal to 180 divided by 5 இருக்குமா? 36x அப்படின்னு இருக்குமா? ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு 3 பேருடைய வேல்யூ அப்படின்றது எவ்வளோ? 33,300 அப்படின்னு இருக்கான். ஸோ அப்போ 3 பேருடைய எனக்கு சேலரியை மட்டும் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 33x, 40x and 36x அப்படின்னு சொல்லி பிரிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அப்போ இது 3த்தையும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா which is equal to 33,300. ஸோ அப்போ டோட்டலாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 111x is equal to 33,300 இருக்குமா? ஸோ அப்போ x will be equal to 300. எக்ஸோட வேல்யூ 300. அவன் என்ன கேட்குறான்? யாரோட வேல்யூ கேட்குறான்? பியோட வேல்யூ தான் கேட்குறான். பியோட வேல்யூ எவ்வளோ? 40 times of x. அப்போ 40 into 300 அப்படின்றது எவ்வளோ? which is nothing but 1200 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த சம் நமக்கு கொஞ்சம் பெக்குலியர். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்பெண்டிங்ஸை கொடுத்துட்டான். ஸ்பெண்டிங்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா சேவிங்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சேவிங்ஸோடைய ரேஷியோ மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த ரேஷியோவையும் அந்த என்ன ஸ்பெண்டிங்கோட ரேஷியோவையும் வச்சு பர்சன்டேஜையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ, பி அண்ட் சியோடைய அன்னோன் சேலரிஸை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம்? எனக்கு ரேஷியோஸை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, அதுதான் அந்த 140, 120, 180 அப்படின்றது. இதை வச்சு ஒரு அன்னோன் வேல்யூவாக நம்ம எடுக்கிறோம், அதாவது எக்ஸ் வேல்யூஸாக நம்ம எடுக்கிறோம். அதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா பியோட சேலரியை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த சம் நமக்கு டைம் கன்சூமிங்கான சம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு சம் போட்டோம் இல்லையா? இந்த கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு சம் போடும்போதுமே நமக்கு டைம் கன்சூமிங்கான சம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஒரு சம்மே டைம் கன்சூமிங்கான சம். ஸோ இந்த ஒரு கொஷின் பேப்பரில் மட்டுமே இதோடு சேர்த்து 2 டைம் கன்சூமிங் சம்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. எஸ், இதுவுமே கொஞ்சம் டைம் கன்சூமிங் சம் தான். கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் டைம் கன்சூமிங் சம். ஸோ A and B are 2 digit number such that HCF of A and B அப்படின்றது 15 அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ A and B HCF A and B உடைய HCF அப்படின்றது 15ன்னு அவன் கொடுத்துட்டான். அப்போ என்ன அர்த்தம்? A அப்படின்றத நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? 15x அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ஏன்றது ஒரு நம்பர், Bன்றது என்னவாக இருக்கும்? 15y. ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு நம்பர் இல்லையா? ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்? எனக்கு HCF அப்படின்றது 15 அப்படின்றது நமக்கு உறுதியாயிடுச்சு. எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்றது டெஃபினட்டாக வேறு வேறு நம்பர். அப்போ HCF ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்றது நமக்கு என்னவாக இருக்க போகுது? விச் இஸ் நத்திங் பட் 1 இருக்க போகுது. ஓகே, தென் ஹவு மெனி பேர்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஸோ இந்த இடத்துல A and B are 2 digit நம்பர் அப்படின்னு சொல்லிட்டான். ஏவும் சரி பியும் சரி அது ரெண்டுமே 2 digit நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா 15 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது எனக்கு எப்படி இருக்க போகுது? எய்தர் எனக்கு 99 விட சின்ன நம்பராகவோ இல்லை 99ஆவோ இருக்க போகுது. இதுதான் வந்து கண்டிஷன். ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எக்ஸோட வேல்யூ எனக்கு டெஃபினட்டாக 6 இல்லை 6 விட கம்மியான நம்பராக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா 7 அப்படின்னு வந்துட்டா நமக்கு என்ன ஆகிடும், எக்ஸோட வேல்யூ 7 அப்படின்னு இருந்ததுன்னா 15 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும்பொழுது அது 105 மாறிடும் இல்லையா. ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கான், ஏஎன்பிஆர் 2 டிஜிட் நம்பர் அப்படின்னு அவன் கன்ஃபார்மாக கொடுத்துட்டான் அப்படின்னும் பொழுது எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக 6க்குள்ளே 6 இல்லைனா 6 விட கம்மியான நம்பராக தான் இருக்க போகுது. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ எனக்கு என்னவாக இருக்க போகுது, 6 இல்லைனா 6 விட கம்மியான நம்பராக தான் இருக்க போகுது. ஸோ இங்கே அவன் என்ன சொல்கிறான், எனக்கு 2 டிஜிட் நம்பர் சச் தட் HCF A and B is equal to 15 அப்படின்ற மாதிரி வர மாதிரி எனக்கு எவ்வளோ பேர் அவைலபிளாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே கண்டிஷன். நம்ம என்ன சொன்னோம், XY வேல்யூ அப்படின்றது 1 இருக்குது அப்படின்னா அப்போ அது என்ன நம்பராக இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஏ கோப்ரைம் நம்பர். கரெக்டாக, ஏன்னா எக்ஸும் ஒய்யும் எனக்கு அதோட HCF 1 இருக்குன்ற பட்சம் அப்படின்னும் பொழுது அது என்ன நம்பராக இருக்கணும்னா அது கோப்ரைம் நம்பராக இருக்கணும். சரி, இப்போ ஒரு சின்ன டேபிள் ஒன்று ஓப்பன் பண்ணிப்போம் டு கெட் ஃபாஸ்டர் கேல்குலேஷன். ஓகே, ஃபாஸ்ட்டாக சம்ம முடிக்கிறதுக்காக அது. ஓகே, ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்தெந்த வேல்யூலாம் வரும்பொழுது அதோட வேல்யூ வந்து கோப்ரைம் வேல்யூ வந்து HCF வேல்யூ 1 இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6 இந்த 5 நம்பர் வரும்பொழுது. ஓகே, ஸோ அப்போ இதில் மொத்தம் 5 வேல்யூ இருக்குது. அப்போ 2வை பொறுத்த வரைக்கும் 3, 4, 5, 6. ஓகே, சரி, 3 and 5. 2வை பொறுத்த வரைக்கும் எந்த 2 நம்பர் வரும்னா 3 and 5 தான் வரும். 4 and 6 வராது. ஏன்னா 4 and 6 வந்துருச்சுன்னா HCF வேல்யூ என்ன ஆகிடும், 2ன்னு வந்துடும் இல்லையா. ஸோ அப்போ எனக்கு இதில் 2 நம்பர் தான். ஓகே, 3யை பொறுத்த வரைக்கும் எந்த 2 நம்பர் வரும், எனக்கு 4ம் 5ம் மட்டும்தான் வரும். ஓகே, இதில் 2 நம்பர். ஓகே, 4ரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 5 மட்டும்தான் வரும், ஒரு நம்பர். 5வை பொறுத்த வரைக்கும் எனக்கு எத்தனை நம்பர் வரும், 6ன்ற ஒரு நம்பர் தான் வரும், விச் இஸ் நத்திங் பட் ஒரு நம்பர் தான். அப்போ டோட்டலாக எவ்வளோ பாசிபிள் நம்பர்ஸ் இருக்குன்றதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எக்ஸு ஒய் இது டோட்டல் பாசிபிலிட்டி. ஓகே, ஸோ 5 + 2 + 2 + 1 + 1 அப்படின்றது மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது, 11 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். HCF கொடுத்துட்டான். HCF வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், எக்ஸ் அண்ட் ஒய்யுடைய பாசிபிலிட்டிஸை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த பாசிபிலிட்டிஸை யூஸ் பண்ணி அது கோப்ரைமாக வரதுக்கான கண்டிஷன் எவ்வளோன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே எவ்வளோ பாசிபிள் பேர் அவைலபிள் அப்படின்றது நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். இதுதான் இந்த சம்முடைய ஷார்ட்கட்டே. ஓகே, யா இந்த மாதிரியான சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் பேசிஸில் நம்ம நிறையா சால்வ் பண்ணி பார்த்துருப்போம். ஓகேவா, 1 / 1 - 1/2 1 - 1/2 அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சம் வந்து நம்ம ஷார்ட்கட்டில் அதிகமாக சால்வ் பண்ணிகிட்டு இருந்ததை இப்போ இப்படி கொடுத்துட்டாங்க. வேறு என்ன டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுக்கும்போது வேறு வழியே இல்லாமல் நம்ம என்ன பண்ணி ஆகணும், சால்வே பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த இதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் நம்ம இங்கே எடுக்க போகிறோம். 5 - 5/3 அப்படின்னா நீங்கள் எப்படி அதை சால்வ் பண்ணுவீங்க. ஸோ இதை 15 - 5 / 3 அப்படின்ட்டு எடுக்கலாம் இல்லையா, விச் இஸ் நத்திங் பட் 10/3. அப்போ அங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு நம்பர் 6 / 10/3 அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ 6 அப்படின்ற நம்பரை நம்ம 6/1 அப்படின்னு எடுக்கலாமா, /10/3 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 3 மேலே வந்துடும், 10 இங்கே வந்துடும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 18/10. ஸோ இதை இன்னும் ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 9/5. ஓகே, ஸோ இப்போ இந்த மொத்த நம்பரோட வேல்யூ which is 9/5. ஓகே, அகைன் இந்த இடத்துல 5 - 3/2. 5 - 3/2 அப்படின்றத 7/2 அப்படின்னு எழுதலாமா, ஏன்னா 2 × 5 10, 10 - 3 அப்படின்றது 7, 7/2 அப்படின்னு எழுதலாம். ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள் 4 - 1/2 அப்படின்றத நீங்கள் என்னென்னு எழுதலாம், which is nothing but 8/2 அப்படின்னு எழுதலாமா, சாரி 7/2 அப்படின்னு எழுதலாமா. இந்த நம்பர் மட்டும் 4 - 1/2 அப்படின்றத நீங்கள் 7/2ன்னு எழுதலாம். ஸோ 2/7/2 அப்படின்ட்டு இருக்குமா. ஸோ 2/1 / 7/2 அப்படின்ட்டு இருக்கும். 2 இங்கே மேலே வந்துடும், 7 இங்கே மேலே வந்துடும். அப்போ 4/7 அப்படின்ட்டு இருக்கும். 4 - 4/7 அப்படின்ட்டு இருக்கும், which is nothing but 28 - 4 which is equal to 24/7 அப்படின்ட்டு இருக்கும். கீழே /7/2 அப்படின்ட்டு இருக்கும். இந்த 2 இங்கே போயிடும், 7 இங்கே வந்துருச்சு அப்படின்னா 48 / 49 அப்படின்ட்டு இருக்குமா. ஸோ அப்போ இந்த மொத்த வேல்யூவோட ஆன்சர் 48 / 49 அப்படின்றது. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 9/5 /
48 divided by 49 minus, okay, so இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கு பாருங்க, 2/5 of, so 6/9 plus 2/3 of 1/2 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இப்போ 2/3 of 1/2 அப்படின்றது which is nothing but 1/3, 6/9 plus 1/3 அப்படின்னா இது 3 times, இது 3 times அப்படின்னு எடுத்தீங்கன்னா 9/9 which is equal to 1 அப்படின்னு வந்துடும். இதோட மொத்த வேல்யூ 1. ஸோ இது which is equal to 1 அப்படின்ட்டு இருக்கும், சாரி which is equal to 2/5 அப்படியே வரும். போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு டிவிஷன், அதுக்கப்புறம் தான் என்னது மல்டிப்ளிகேஷன், சாரி மைனஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 9/5 டிவைடட் பை 48/49 அப்படின்ட்டு இருக்குமா, 49 மேலே வந்துடும், 48 இங்கே வந்துடும். ஸோ 9 into 49 divided by 5 into 48 minus 2/5 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறீங்க, இங்கேயும் 48ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறீங்க, இங்கேயும் 48ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ 9 into 49 அப்படின்றது which is nothing but 441 divided by 5 into 48 அப்படின்றது which is இங்கே வந்து 96ஆல் மைனஸ் பண்ணுவீங்களா, which is divided by 548s are which is equal to 240. ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 345 டிவைடட் பை 240 அப்படின்ட்டு இருக்குமா, 5 டேபிளால் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 6 டைம் 9 டைம், இதை இன்னும் ஃபர்தராக கேன்சல் பண்ணிங்கன்னா 48, 3 டேபிளால் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் 3 டைம்ஸ், இதை இன்னும் ஃபர்தராக கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம் 6 டைம். ஸோ அப்போ ஆன்சர் அப்படின்றது 1/7/16 அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ அப்போ இந்த சம்மோட ஆன்சர் எவ்வளோ, 1/7/16 அப்படின்றது தான் இதோடைய ஆன்சர். ஸோ இதை நம்ம என்ன பண்ணி ஆகணும், சால்வ் பண்ணியே ஆகணும். ஓகே, ஓகே, இந்த சம் ஏபி, ஓகே, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஸோ அவன் என்ன சொல்லிட்டான், T7 - T4 அப்படின்றது 20 அப்படின்னு கொடுத்துட்டான். T7 அப்படின்றத நம்ம என்னென்னு எழுதலாம், A + 6D அப்படின்னு எழுதலாம், மைனஸ் A - 3D which is equal to 20ன்னு சொல்லிட்டான். அப்போ இதுலேருந்து A கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 3D = 20, அப்போ D = 20/3, D = 20/3ன்னு தெரியும். சரி, ஃபஸ்ட்டு we cannot determine the first term. ஸோ இந்த கொடுத்துருக்கதை வச்சு நம்மளால் ஃபஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் தி 10th term is 60. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்றது A, ஓகே, 10th term அப்படின்றது என்னது A + 90 என்ன, 10th termக்கும் ஃபஸ்ட்டு டேர்முக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அவன் என்னன்னு சொல்கிறான், 60 அப்படின்றான். செக் பண்ணி பார்த்துருவோமா, இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. 9 into D யோட வேல்யூ 20/3 இல்லையா. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா which is equal to 60. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஓகே, அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 12th term அண்ட் 20th term is 16th term அப்படின்றான். அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A + 11D + A + 19D, ஓகே. ஸோ இது டிவைடட் பை 2, அப்போ 2A + 30D டிவைடட் பை 2 அப்படின்றது A + 15D. அப்போ 16th term அப்படின்றத நம்ம என்னென்னு சொல்லலாம், A + 15thDன்னு சொல்லலாமா. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஓகே, அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 5th term அண்ட் 30th term is 17th term. ஓகே, 5th term அப்படின்றது A + 4D, 30th term அப்படின்றது A + 29D, ஓகே, டிவைடட் பை 2. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2A + 33D அப்படின்னு வருமா. 33D அப்படின்றது which is nothing but 16.5 அப்படின்ட்டு வரும். இந்த கண்டிஷன் இது நமக்கு பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தான் ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்ன்னு கேட்குறான், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தான் ஃபால்ஸ். சரி, மேரி இஸ் 16 years old. மேரியோட வயசு 16 வயசு அப்படின்னு சொல்லிட்டான், 16 வயசுன்னு சொல்லிட்டான். ஷீ இஸ் 4 times older than her brother. 4 times older than her brother அப்படின்னா மேரி வந்து 16 வயசு இருக்கும் பொழுது மேரியுடைய பிரதர் வந்து பார்த்திங்கன்னா 4 வயசு, கரெக்டாக. ஏன்னா அப்போ தான் 4 times ஓல்டராக இருப்பாள் மேரி.
ஸோ ஹவு ஓல்ட் வில் ஷி பி வென் ஷி இஸ் ட்வைஸ் இஸ் ஏஜ். ட்வைஸ் இஸ் ஏஜ் அப்படின்னும் பொழுது எனக்கு மேரி எந்த வயசில் எனக்கு அவளோட பிரதரை விட 2 மடங்கு இருப்பா அப்படின்றது தான் இங்கே கண்டிஷன். ஸோ இங்கே நல்லா பாருங்கள். ஸோ இப்போ 16 + x எனக்கு ஒரு வயசு ஆட் ஆக போகுது. இந்த வயசு ஆட் ஆனிச்சு அப்படின்னா அவள் தம்பியை விட அவன் வந்து எவ்வளோ மடங்கு ஆகிட போகிறா? 2 மடங்கு ஆக போகிறான். 4 மடங்காக இருந்தது, இப்போ என்ன ஆகுது? 2 மடங்கு ஆக போகிறான். ஓகே. ஸோ இப்போ 16 + x which is equal to 8 + 2x அப்படின்ட்டு இருக்குமா? இந்த 8 இங்கே போய் x அந்த சைட் போயிடுச்சுன்னா x will be equal to 8. அப்போ எத்தனை வருஷம் கழித்து அவள் வந்து 2 மடங்கு ஆவா? மேரிக்கு என்ன வயசாக இருக்கும்போது அவள் 2 மடங்கு ஆவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேரிக்கு 24 வயசாக இருக்கும் பொழுது அவள் தம்பியை விட அவள் வந்து எத்தனை டைமாக இருப்பாள்? 2 மடங்காக இருப்பாள். ஓகே, பிக் தி ஆட் ஒன் ஃபார்ம். சரி, இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் பாருங்களேன். சி, ஜி, கே, ஓ. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கு அடுத்தது எத்தனை எலிமெண்ட் கழித்து இந்த ஜி வருது அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஜி அப்படின்றது சிலேருந்து 4வது எலிமெண்ட், ஜிலேருந்து கே அப்படின்றது 4வது எலிமெண்ட், கேலேருந்து ஓ அப்படின்றது 4வது எலிமெண்ட். அப்போ எல்லாமே 4வது எலிமெண்ட்டாக எழுதியிருக்கான். ஸோ அடுத்தது இங்கேயும் பாருங்கள், பியிலேருந்து எஃப் அப்படின்றது 4வது எலிமெண்ட், எஃப்லேருந்து ஜே அப்படின்றது அகெயின் 4வது எலிமெண்ட், ஜேலேருந்து என் அப்படின்றது அகெயின் 4வது எலிமெண்ட். ஓகே. ஸோ இதுவும் பாருங்களேன், ஏலேருந்து 4வது எலிமெண்ட் இ, இலேருந்து 4வது எலிமெண்ட் ஐ, ஐலேருந்து 4வது எலிமெண்ட் எம். எஸ், இந்த 3மே எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பட் இங்கே பாருங்கள், ஸோ எஃப்லேருந்து டி வந்து எஃப்க்கு முன்னாடி 2வது எலிமெண்ட். ஓகே. அப்போ இந்த இடத்துல -2 அப்படின்ற கண்டிஷன் வருது. அப்போ இது மட்டும்தான் வந்து என்னென்னா இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணலை. அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, சிம்பிள். இந்த கொஷின் பாருங்களேன். there are 5 machines that makes 5 parts in 5 minutes. 5 மெஷின் 5 நிமிஷத்தில் 5 பார்ட்டு மேக் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு மெஷின் 5 நிமிஷத்தில் 5 ஒரு பார்ட்டை மேக் பண்ணுது. இதுதான் கண்டிஷன். அப்போ ஒரு மெஷின் 5 நிமிஷத்தில் ஒரு பார்ட்டை அதால் என்ன பண்ண முடியுது? மேக் பண்ண முடியுது. அதுதான் கண்டிஷன். ஹவு லாங் டஸ் இட் டேக் டு மேக் 100 parts in 100 parts in 100 மெஷின்ஸ் அப்படின்னா அதே 5 நிமிஷம் தான். 100 மெஷின் 5 நிமிஷம் எடுத்துக்கும் 100 பார்ட்டை மேக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ 5 இஸ் தி ஆன்சர். ஓகே. யா, இந்த கொஷின். ஸோ இங்கே பாருங்களேன், A1 B4 C9 D16 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எல்லாமே ஸ்கொயர் வேல்யூஸ். ஏன்றது 1 ஃபஸ்ட் எலிமெண்ட் இல்லையா? அப்போ 1 ஸ்கொயர், பின்றது செகண்ட் எலிமெண்ட் 2 ஸ்கொயர் அப்படின்றது 4, சின்றது 3 ஸ்கொயர், டின்றது 4 ஸ்கொயர். அப்படி பார்த்தீங்கன்னா பியும் கியூவும் கேட்குறாங்க 16 and 17. ஓகேங்களா? ஸோ அப்போ 256 + 289 அப்படின்னா which will be around 500 அப்படின்றது தான் ஆன்சராக இருக்கும். பட் நமக்கு இங்கே கொடுத்துருக்குற ஆன்சர் எதுவுமே 500s இல்லை. அதனால தான் இதோட கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஆன்சர் நாட் நோன் அப்படின்றது தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். ஏன்னா இந்த 4 ஆப்ஷனுமே இதில் தப்பான ஆப்ஷன் அப்படின்றதுனால ஆப்ஷன் தான். அதனால தான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, the question and answer are to be placed before the expert committee for final decision அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டிஎன்பிசி வெப்சைட்லேயே இது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இல்லைனா இந்த கொஷினுக்கு என்ன பண்ணிடுவாங்க, மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, சரி இங்கே பாருங்கள். ஸோ என்ன சொல்லியிருக்கான், given below are the 4 pictures of the cube அப்படின்னு கொடுத்துட்டான் இல்லையா? 4 பிக்சர் கொடுத்துட்டான். இப்போ என்ன சொல்லியிருக்கான், 3க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்றது தான் இங்கே கண்டிஷன். சரி, இல்லை நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். 4க்கு பக்கத்தில் 5 6 வந்துருச்சு இல்லையா? 4க்கு பக்கத்தில் 5 6 வந்துருச்சு. ஸோ அப்போ டெஃபினட்டாக என்ன நம்பர் வராது, 5 and 6 அப்படின்றது கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. அப்போ 5ன்ற ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணிடலாம், நமக்கு சரி இப்போ நம்ம 3 வச்சு தான் நம்ம கேட்க போகிறோம். சரி இங்கே பாருங்கள், 3க்கு பக்கத்தில் 6 and 5 வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்போ 5ன்ற நம்பர் கண்டிப்பாக ஆப்போசிட்டாக வரப்போகிறது கிடையாது. அதை கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி 5க்கு பக்கத்தில் 4 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. அப்போ 5க்கு பக்கத்தில் 4ன்ற நம்பர்னால் இங்கேயும் இருக்கலாம், இல்லை 5க்கு இந்த பக்கமும் கீழேயும் இருக்கலாம். அதாவது 3க்கு ஆப்போசிட்டாகவும் எனக்கு 4 இருக்கலாம். 3க்கு ஆப்போசிட்டாக 4 இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள்.
5க்கு பக்கத்தில் 4 அண்டு 1ன்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து 1 இங்கேயும் வரலாம், இந்த இடத்துலையும் வரலாம். அப்போ 1ம் எனக்கு ஆப்போசிட்டாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ 2 நம்பர் எனக்கு ஆப்போசிட்டில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு 4க்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படின்ற ஒரு கண்டிஷன். இப்போ 4க்கு பக்கத்தில் 2னா எய்தர் இந்த சைடு 2ஆக இருக்கலாம், இல்லை இந்த சைடு 2ஆக இருக்கலாம். அதே மாதிரி எனக்கு இங்கே 2ஆக இருந்ததுன்னா இங்கே 1 அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், 5க்கு பக்கத்தில் 1 இல்லைனா 2 வரத்துக்கான கண்டிஷன் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ அப்போ இது கிடையவே கிடையாது. ஓகேவா. ஸோ அப்போ ஒரே பாசிபிலிட்டி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 5க்கு பக்கத்தில் 1 and 2 வரதுனால இந்த ரெண்டுமே எனக்கு கிடையாது. ஸோ 4 இஸ் தி ஒன்லி பாசிபிலிட்டி. ஓகே. ஸோ 4 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே. ஸோ இதுதான் லாஸ்ட் இயர் டிஎன்பிசி கொஷின்ஸ். லாஸ்ட் இயர் டிஎன்பிசி கொஷினோட 25 கொஷின்ஸ் நமக்கு இப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. இல்லை நீங்கள் நிறைய கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி போடுற மாதிரி தான் சம்ஸ் இருந்தது. எதுவுமே நம்ம ஷார்ட்கட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரியே சம்ஸ் கொடுக்கல. ஓகே. ஸோ 2024க்கும் 2025க்குமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய சேஞ்ச் இருந்தது. ஸோ இதை நம்ம மைண்டில் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2026 கொஷின் பேப்பர்னா 2026 கொஷின் பேப்பரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் ஷார்ட்கட் மெத்தட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்களோ ஸோ அவங்க அந்த ஷார்ட்கட் மெத்தடையும் கற்றுக்கோங்க. சேம் வே நம்ம ஃபாஸ்ட் கேல்குலேஷன் மெத்தடையும் கொஞ்சம் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா. ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் 2026 கொஷின் பேப்பர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வெராண்டா ஐஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.